தமிழகத்தில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்துருப்பீங்க. 2 நாளும் சரியான மழை பொழிவு. மழை விடாமல் அடித்து நொறுக்கியது நிறைய பகுதிகளில். வட தமிழகத்தில் பல இடங்களில் மழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக பதிவானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் மிக கடுமையான மழை பொழிவை சந்தித்தது. அதே போல் வட தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டத்தில் கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்களிலும் சரி, டெல்டா பகுதிகள், தென் மாவட்டத்தின் சில இடங்கள், உள் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கனமழை மிக தீவிரமாக கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்பவே தீவிரமாக இருந்தது. கடந்த 24 மணி நேரத்திலும் ஓரிரு இடங்களில் பரவலாக தென் தமிழகத்திலும் கணிசமாக மழை பொழிவுகள் பதிவானது. இனி அடுத்து வரும் நாட்களில் வானிலை எந்த மாதிரி இருக்கும்? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குமா, இல்லை மழை இதே மாதிரி தான் எல்லா நாளும் இருக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கடந்த சில நாட்களாக வட தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருது. பல இடங்கள், பல பகுதிகளில் கனமழை மிக மிக தீவிரமாக பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகக்கூடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் மிக மிக தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் சந்திக்க இருக்கிறோம். அது எந்தெந்த தேதிகளில் மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. கடந்த சில நாட்களாக வட தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருது. இந்நிலையில் இன்று தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். உதாரணமாக எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் தமிழகம் என்று சொல்லும்போது மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். மாவட்டத்தினுடைய பெயர் மாவட்ட வாரியாக நம்ம போயிடலாம். மிதமானதிலிருந்து கனமழை வரை பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார், இங்கெல்லாம் மிதமானதிலிருந்து கனமழை. இன்னொன்று நம்ம சேர்த்துக்கொள்ளலாம், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கூட நமக்கு மழை கிடைக்கும். உதகமண்டலம், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள், குந்தா போன்ற இடங்களிலும் பரவலாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழையாக வரும் நாட்களில் தொடரும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், மலை பகுதிகளில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் மிதமானதிலிருந்து கனமழையாகவும், லேசான மழை கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளில் லேசான மழை, மேட்டுப்பாளையம், காரமடை, போத்தனூர் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு காந்திபுரம், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அந்த நகர பகுதிகள் எல்லாம் நமக்கு மிதமான அல்லது லேசான மழை வாய்ப்பு, சாரல் மற்றும் ஒரு அருமையான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல நிலவுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப வெள்ளப்பெருக்கும் இல்லாமல், அதுக்காக மழையும் பெய்யாமலும் இல்லாமல் அப்படிலாம் நமக்கு இருக்காது. ஓரளவு சீரான அளவில் மழை பொழிவுகள் அவ்வப்போது இருக்கும். தேனி மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது பெரிய குளம் போன்ற இடங்கள், தேனியிலிருந்து மதுரை போகிற வழிகள், இந்த இடங்கள்ல நமக்கு போடி நாயக்கனூர், அந்த பெரிய குளம் போன்ற இடங்கள்ல நமக்கு கணிசமாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள், ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். நத்தம், சின்னாலம்பட்டி, இங்கெல்லாம் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு திண்டுக்கல் பகுதிகளில் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்து மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடரும். மதுரை மாவட்டத்தின் நகர பகுதிகளிலும் ஓரிடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த காரைக்குடி ஆகட்டும், தேவக்கோட்டை ஆகட்டும், அதுக்கப்புறம் மானாமதுரை, சிவகங்கை, இந்த பகுதியெலாம் லேசான மழை பொழிவாக அல்லது ஒரு மிதமான மழை பொழிவாக இருக்கும். ஓரிரு இடங்கள், 1 அல்லது 2 பகுதிகளில் மட்டும் சற்று கனமழையாக எதிர்பார்க்க முடியும். புதுக்கோட்டை மிதமான மழை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆவுடையார் கோயில், பொன்னமராவதி, இலுப்பூர் போன்ற இடங்களில் பகலில் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும். மாலை அல்லது இரவில் ஓரளவு மிதமான மழை பொழிவுகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி, திருவண்ணாமலையில் போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி போன்ற திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளில் ஓரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் களவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். லேசான மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம இப்போ சொல்லிடுறோம். வட தமிழகம் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. வட தமிழக கடலோர பகுதிகளான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் லேசான மழை பொழிவு, அதாவது ஒரு குறுகிய நேரம் 15 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் மழை வாய்ப்புகளாக தான் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். வட தமிழகம் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது.
அதே மாதிரி தென் தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களாகட்டும், ராமநாதபுரத்தினுடைய கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை இருக்கும். எல்லா இடங்களிலும் மழை வராது. தென் மாவட்டத்தின் கடலோரத்தில் சில இடத்தில் மட்டும் பகுதியாக நமக்கு மிதமான மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். தீவிர கனமழை பொறுத்தவரை குறைவதற்கான வாய்ப்பு வரும் நாட்களில் உண்டு. குறையும் தீவிர கனமழை தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக கனமழை தீவிரம் குறைஞ்சிரும். ரொம்ப அதிகம்லாம் இருக்காது, அதுக்காக மழை பெய்யாமலே இருக்காது. ஓரளவு அந்த லேசான மழை, மிதமான மழை அதோட நிறுத்தி கொள்ளும். அதாவது சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளே தான் நமக்கு மழை வந்து இனிமே வரும் நாட்களில் நம்ம பார்க்க முடியும். அடுத்த சுற்று கனமழை தீவிரமாகும் போது கண்டிப்பாக நம்ம சேனல் அறிவிக்கிறோம். தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக கனமழையினுடைய தீவிரம் கணிசமாக குறைந்து கொண்டே வரும். 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். கொளுத்தும் வெயில் உள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு. குறிப்பாக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பத்தூர், ஈரோடு இது போன்ற இடங்களில் வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக பகல் நேரங்களில் இனி வரும் நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பகல் நேர வெப்பநிலை சற்றே அதிகமாக இருக்கும். இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் கூட கூடுதலாக கூட பதிவாகலாம். அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும். மழை பொழிவும் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகக்கூடும். அடுத்ததாக அடுத்த சுற்று மழை தேதிகள் தற்போது வரைக்கும் ஆகஸ்ட் இறுதி வரை மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஓரளவு மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மாவட்டங்கள் வரைக்கும் மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. அடுத்ததாக வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இறுதியில் நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வரலாறு காணாத மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. வட தமிழகத்திற்கு புயல் சின்னங்களாகவும் தென் தமிழகத்திற்கு தாழ்வு மண்டலங்களாகவும் கரை கடந்து அதீத மழை பொழிவுகள் நிச்சயமாக இருக்கும். கடலோரத்தில் போதுமான அளவு மழை பொழிவு எல்லா இடங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும். ஏன்னா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மக்கள் கேட்பாங்க, வடகிழக்கு பருவமழையில் எங்களுக்கெல்லாம் மழை வருமா? எப்பயுமே கடலோர பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை வருகிறது. தேனி, தென்காசி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கோவை போன்ற மாவட்டங்கள்லாம் எங்களுக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தாழ்வு பகுதி முழுமையாக தமிழகத்தில் கரையை கடந்தால் மட்டும்தான் மழை வருது. இந்த வருஷம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகளாக இருக்கு. கண்டிப்பாக சொல்கிறோங்க. இந்த வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் இயல்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகிடும். வடகிழக்கு பருவமழையில் கிடைக்க வேண்டிய மழை உறுதியாக கிடைக்கும். கூடுதல் மழை என்பது கடலோர மாவட்டத்திற்கு சற்று கூடுதலாக சென்னை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் கடலொட்டிய மாவட்டத்திற்கு உறுதியாக கூடுதல் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே தொடர்ந்து இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வானிலை அறிக்கைகள் கொடுக்கப்பட்டு வரும். நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.